குண்டு வச்ச சோடா ஆம்பளை சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா. உனக்கு இதுல எது வேணும்? என் தலையில சாணிய கரைச்சு ஊத்துனாண்டா. நீ இந்த தேர்தல்ல ஜெயிச்சாகணும், இல்ல அதவ திறந்து விடுங்கடா. ஒரு மாசம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இதுதான் டைலாக் இருந்தது. உன்கிட்ட யாராவது வந்து ஒரு கஷ்டம்னு சொல்லும்போது உன்னால என்ன பண்ண முடியுமோ அது முக்கியம் இல்லை, ஆனால் நீ ஓன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குற பாத்தியா, அவங்க மனசுக்கு ஒரு தைரியம் கொடுக்குற பாத்தியா, அதுதான் முக்கியம். இதுதான் டைலாக். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த வாய்ஸை பேஸ் பண்ணி அந்த ஒரு ஃபீல் கொடுத்து அதே இதுக்கு வந்து அந்த படத்துலேயே அவங்க வந்து சீனியராக பண்ணியிருப்பாங்க வயசானதுக்கு அப்புறம். அதுக்கு வந்து வாய்ஸை வேற மாதிரி மாற்றி பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே கேரக்டர் பண்ணும்போது கூட நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கும். ஸோ இட் இஸ் டப்பிங் என்னை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் இட்ஸ் மச் மோர் சேலஞ்சிங் தேன் ஆக்டிங். ஏன்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து செட்டில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணும்போது உங்களை சுற்றி அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த அட்மாஸ்பியர் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கத்தி வச்சு கழுத்தில் நிற்கும் போது எனக்கு அந்த பயம் தானா வரும். என்னை வந்து என் பையன் இங்கே அழறான்னா எனக்கு வந்து all that I expected from my son is to just get his name. இப்போ ஸ்மிருதி அழுது சொல்றாங்கன்னா எனக்கு அந்த எமோஷன் தானா வரும். இப்போ நான் வந்து அதை இமேஜின் பண்ணி அந்த சிச்சுவேஷனை கிரியேட். We don't have any time. And the artists, they have so much of time to research about the character. It takes so many months to get into that character, and then plus they are surrounded with all the other artists talking all those dialogues. So when we have to do without and the backstory எதுமே இல்லாம இந்த டயலாக் பேசணும்னா கொஞ்சம் it takes us some time. But நீங்க சொன்னீங்க இல்லையா முதல்ல இந்த வாய்ஸ், அது நீங்க தானே பேசுனீங்க. குண்டு வச்ச சோடா வேணுமா, குண்டு இல்லாத சோடா வேணுமா, இதுல கூட இவ்வளவு வித்தியாசம் இருக்குதா, அது என்னது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. இதான் நான் ரொம்ப மறைமுகம். குண்டு வச்ச சோடா ஆம்பளை சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா. உனக்கு இதுல எது வேணும்? இதுல இவ்வளவு இருக்கா, நான் அம்மா எனத்தையே குடுமா அப்படின்னு அவரு. கல்யாணம் வாழைப்பழம் கூட பசிக்குதுன்னு வரும். கல்யாணம் ஆயிடுச்சா என்ன பழம் வேணும் அப்படின்னா, அஜ்ஜா இழுவ ஜாஸ்தியா இருக்கே அப்படி. இது ஒரு மாதிரி நான் பேசுறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு அப்படி பேசிட்டு டேக் ஓகே என்னன்னு அப்படியே டோரை திறந்துட்டு வெளியில போயிட்டேன். நான் யாரையுமே பின்னாடி பார்க்கல. எனக்கு ரொம்ப சங்கடம். ஏன்னா இது மாதிரி நான் பேசுனதே இல்லை. கருடன் செத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? கருடன் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இந்த ஒரு வாய்ஸ் மாடுலேஷனுக்காக நாங்கள் we tried so many different variations. அந்த ஒரு லைனுக்காக எங்கே இருக்குது அந்த எல்டோராடோ, இந்த ஒரு லைன் வந்து நாங்கள் அவ்வளோ வேரியேஷன்ஸ் பண்ணோம். எங்கே இருக்குது அந்த எல்டோராடோ, அவ்வளோதான். அது விஷயம் கேட்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ஏன்னா அவங்க கேட்குற அந்த கேள்வி பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய நெக்ஸ்ட் பிளாட் மூவ் ஆகுது. அந்த லைனுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு புரிய வச்சு நாங்கள் வந்து அந்த சீனை வந்து பார்த்து நிறைய வாட்டி பார்த்து நிறைய ரீடேக்ஸ் எடுத்தாலும் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. அசோக் சார் இருந்த அம்மா கரெக்ஷன்மா அப்படின்னு சார் அப்படின்னு என் தலையில சாணிய கரைச்சு ஊத்துனாண்டா. நீ இந்த தேர்தல்ல ஜெயிச்சாகணும், இல்ல அதவ திறந்து விடுங்கடா. இது ஒரு வாய்ஸ். வாவ். நீங்க சொன்னா யாரா நம்புவாங்களா? இவங்க சொன்னாக்க பேசுனாங்கன்னா அது குயிக்கா போயிட்டாங்க கேரக்டருக்குள்ள. என் பையனோட படத்தோட டிக்கெட்டை எனக்கே நீ விற்கிறியா? இதனால என்ன பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும் தெரியுமா உனக்கு? ஒழுங்கா டிக்கெட்டை கொடுத்துரு. டிக்கெட்டுக்கே வா இவ்வளவு கோவமா? சாந்தமா ரொம்ப கோவக்காரமா, பேர்ல மட்டும் தான் அந்த சாந்தம் இருக்கு.